நியூ இயர்னாலே நம்மளோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வெயிட் வந்து லாஸ் பண்ணணும். குண்டா இருக்கவங்க ஒல்லியாகணும், ஒல்லியா இருக்கவங்க குண்டாகணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அதில நானும் ஒருத்தி. ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நியூ இயர்க்கு அப்புறம் பொங்கல் வரதுனால வந்து நம்மளால வந்து அத வந்து ஃபாலோ பண்ண முடியல. அதனால பொங்கலுக்கு அப்புறம் வந்து ஒரு 4 to 6 மந்த்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் வராததுனால வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஹெல்த்தியான டயட்ன்றது வந்து 5 மாசத்துல சாரி 5 நாள்ல, 7 நாள்ல வந்து வெயிட் கம்மி பண்றது இல்ல. ஒரு ஹெல்த்தியான டயட் வந்து மாசத்துக்கு 1 கிலோ கம்மி பண்ணாலே அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டயட் தான். இதில வந்து நீங்க வந்து ரைஸ கம்மி பண்ணிட்டு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் போதுமான தண்ணி, ஒரு நாளைக்கு தேவையான எக்ஸர்சைஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலுமே போதும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். புரோட்டீன வந்து நெறைய உங்க ஃபுட்டுல வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நானும் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகுமோ அத ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஹெல்த் வைஸ் என்ன சூட் ஆகுமோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் கூட ஃபாலோ பண்றதுனா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.